Hi friends, welcome to my channel howtoyoutube. Google இருந்து காப்பி பண்ணி யூடியூப்ல பேஸ்ட் பண்றது மூலமா நம்மளால லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ற இந்த சேனல் ஓட வியூஸ், earnings எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. எக்ஸாம்பிள், இந்த சேனல் பற்றி கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சேனல் நேம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் அண்ட் ஹாப்பி சோல். இவங்களோட ஷார்ட்ஸோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மில்லியன் வியூஸில் போயிருக்கு. வியூஸ் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன் வியூஸ். ஸோ ஒரு 3 வீடியோ பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸில் போயிருக்கு. ஸோ வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக ஒரு பேக்ரவுண்டு வீடியோ ஒன்று ஓடுது, இல்லை ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து கூகுள்லேருந்து காப்பி பண்ண டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன வந்து மைல்டு மியூசிக் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ வியூஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ ஆவரேஜாக இவங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா $227 $3,600 வரைக்கும் அவங்களால ஏர்ன் பண்ணுறாங்க. நம்ம இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து $1,500 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ $1,500 வந்து இந்தியன் ருபீஸ் லெவலுன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,25,000 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ இவங்க மந்த்லி வந்து 1,25,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் சேனல் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இவங்களும் அதே சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ ஓடுது, அதில் வந்து டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் வந்து லைட்டாக ஒரு மியூசிக் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களோட வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா மில்லியன் வியூஸ் போயிருக்கு. எல்லாமே வந்து கூகுள்லேருந்து காப்பி பண்ண டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட அப்ராக்சிமேட் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, இவங்க மந்த்லி வந்து $207 3.3K, அதாவது $3,300 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஆவரேஜ் மந்த்லி ஏர்னிங் பார்த்தீங்கன்னா சேம் $1,500. ஸோ நம்ம $1,500 நம்ம இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா சேம் 1,25,000. ஸோ இவங்களும் 1,25,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் சிம்பிள் தான். கூகுள்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்மளால லேக்ஸில் சம்பாதிக்க முடியும். இதுக்கு கேமரா வேண்டாம், லைட்னிங் வேண்டாம், ஃபேஸ் காமிச்சு பேச வேண்டாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி சேனல் வச்சுருந்தீங்கன்னா இதை உங்கள் செகண்ட் சேனலில் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா. ஸோ இந்த வீடியோவில் கூகுள்லேருந்து எப்படி காப்பி பண்ணுறது, எடிட் பண்ணுறது அண்ட் மியூசிக் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரியும். நீங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் இப்போ நீங்கள் வந்து லைஃப் கோட்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். நீங்கள் லைஃப் கோட்ஸ் தான் டைப் பண்ணுங்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். லவ் கோட்ஸ், மோட்டிவேஷ்னல் கோட்ஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கோட்ஸ் வேணும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம லைஃப் கோட்ஸ்ன்னு டைப் பண்ணனால நம்ம வந்து இதில் நமக்கு பிடிச்ச வெப்சைட் எதாவது வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்க கோட்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். 100 கோட்ஸ் அபவுட் லைஃப். இதில் நான் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன்னா இதில் இன்ஸ்பிரேஷனல் லைஃப் கோட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் ஏதாவது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே அப்படியே வந்தோன்னா இதில் மோட்டிவேஷ்னல் லைஃப் கோட்ஸ் அப்படின்னு இருக்குது. இதுலேயும் நமக்கு ஏதாவது வேணும் நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த கோட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கீப் ஸ்மைலிங் பிகாஸ் லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் அண்ட் தேர் இஸ் ஸோ மச் டு ஸ்மைல் அபவுட் அப்படிங்கிற கோட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதை Ctrl+C கொடுத்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த கோட் மேலே நம்ம ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கோட்டை நம்ம காப்பி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம இதுக்கு வேண்டிய பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லாட்டி வீடியோ நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ வந்து ஃப்ரீ வீடியோஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் எந்தெந்த வெப்சைட்லேருந்து நம்ம ஸ்டாக் ஃபுட்டேஜஸ், அதாவது ஃப்ரீ வீடியோஸ் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு pixels.com அதில் வந்து ஒரு ஃப்ரீ வீடியோ நான் டவுன்லோட் பண்ணுறேன். இதில் வீடியோஸ்னு சூஸ் பண்ணிவிட்டு நான் சிட்டிங் அலோன் அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சிட்டிங் அலோன் சர்ச் பண்ணேன்னா எனக்கு சில வீடியோஸ் கிடைக்குது. ஆனால் எனக்கு வேண்டிய சைஸ் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக வேணும். ஸோ நான் ஃபில்டரை கிளிக் பண்ணி நான் வெர்டிக்கல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து நான் ஃபுல் HD 1080p சைஸில் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஆடியோ தேவை. ஸோ நம்ம ஆடியோ வந்து நம்ம யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா அதில் ஆடியோ லைப்ரரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கை நீங்கள் ஒன் பை ஒன்னாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு நமக்கு எந்த மியூசிக் நமக்கு சூட்டபிள் ஆகுதோ அந்த மியூசிக்கை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் ஏதாவது நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. எனக்கு இந்த பப்பி லவ் அப்படிங்கிற மியூசிக்கை நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகே அப்படிங்கிறனால நான் அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மியூசிக்கும் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கூகுள்லேருந்து வேண்டிய கோர்ஸை வந்து காப்பி பண்ணிக்குவீங்க, அதுக்கு சூட்டபுளான வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்குவீங்க, அண்ட் அதுக்கு வேண்டிய மியூசிக்கையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவீங்க. நெக்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம எடிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் இதை வந்து மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் எடிட் பண்ணலாம். கைன் மாஸ்டர், பவர் டைரக்டர், யூடியூப் கிரியேட் அது மூலமாக பண்ணலாம், இல்லை நீங்கள் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் மூலமாகவும் பண்ணலாம். இப்போ நான் ஆன்லைனில் கேன்வா மூலமாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோ டேபை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மொபைல் வீடியோ அப்படிங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இதில் காட்டுற டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச வீடியோவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம சைடில் இருக்க அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ ஃபைலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ ஃபைல் இதில் ஆட் ஆகிடுச்சு. இதை ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவோட ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் சைஸோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோவோட சைஸை நம்ம பெருசாக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு வீடியோ கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீடியோ வந்து 37 செகண்ட்ஸ் ப்ளே ஆகுது, நமக்கு அவ்வளோ செகண்ட்ஸ் வேண்டாம். ஸோ நம்ம 20 செகண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ட்ரிம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆட் அ சப் ஹெட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டமில் பண்ணதுனால நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எட்ஜ் வரைக்கும் இருக்குது, அந்த எட்ஜோட சைஸை நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம டெக்ஸ்டோட கலர் நம்ம ஒயிட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மியூசிக் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு டேபை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்லோட் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய மியூசிக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மியூசிக்கை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நம்ம வீடியோவில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ ரெடி. இதை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூடியூப்க்கு அப்லோட் பண்ணலாம். ஸோ அதை ஷேர் டேபை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு 1080pல செக் பண்ணிக்கோங்க. டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது எப்படிங்கிறது ஏற்கனவே என்னுடைய சேனலில் வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் சேனல் நேமை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.